பணிவான வணக்கங்களுடன் நான் உங்கள் நற்பவி. இன்னைக்கு நாம வடமீன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வடமீன் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு. 1, இதிகாசங்கள்ல சொல்லக்கூடிய புராண கதைகள். 2வது, ஆஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய வானவியல். 3வது, ஒரு சடங்கு. 4வது, தமிழ் இலக்கியம். புராண கதைகளின்படி பிரம்மா உலக படைப்பில இருக்கும்போது அவருடைய மூச்சு சுவாசத்திலிருந்து பிறந்தவர் தான் வசிஷ்டர் ரிஷி. இதே போல வசிஷ்டரோட பிறந்தவர்கள் 9 பேர். அதுக்கப்புறம் காமனை படைக்கிறாரு. அதே மாதிரி பிரம்மா சந்தியாங்கிற ஒரு பெண்ணையும் படைக்கிறார். இதுல கடைசியா பிறந்த அந்த காமன் தன்னுடைய சக்தியை பரிசோதிக்கிறதுக்காக பிரம்மா மேலையும் வசிஷ்டர் மேலையும் சந்தியா மேலையும் மற்ற ரிஷிகள் மேலையும் அம்ப தொடுக்கிறான். இல்ல அம்பு விடுறான்னு கூட சொல்லலாம். அப்படி அம்பு விட்ட போது அத்தனை ரிஷிகளும் சந்தியா மேல ஆசைப்பட சந்தியாவும் அதற்கு இணங்குவதற்காக முற்படுறார். இப்படி இருக்கின்ற நிலையில பிரம்மாவோட படைப்புல இருந்த தர்மா அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் சிவனிடம் போய் முறையிடுறார். அப்படி சிவனிடம் முறையிட்டதுக்கு அப்புறம் சிவன் பிரம்மாவை பார்த்து மற்ற ரிஷிகளை பார்த்து அந்த மாயையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவர்களை ரொம்ப கடுமையான வார்த்தையில திட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் பிரம்மா காமனுக்கு சாபமும் கொடுத்து அதுல இருந்து விமோசனம் அடையறதுக்கான வழியும் சொல்றாரு. ரிஷிகள் அத்தனை பேரும் வருத்தப்பட சந்தியா தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேடி சிவனை நோக்கி தவம் இருக்க போறான். அப்படி சிவனை நோக்கி தவம் இருக்க போகும்போது பிரம்மா வசிஷ்டரை கூப்பிட்டு அந்த தவ முறைகளை சந்தியாவுக்கு சொல்லித்தர சொல்றாரு. வசிஷ்டரும் அதே மாதிரி சந்தியாவுக்கு சொல்லித்தராரு. இந்த தவம் எதுக்குன்னு கேட்டபோது சந்தியா சொன்னது தன்னையே தியாகம் பண்றதுக்காகத்தான் இந்த தவம் அப்படிங்கிறார். சந்தியா சிவபெருமான நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வசிஷ்டர் சந்தியாவை விட்டு பிரிகிறார். சந்தியா செய்த தவத்தை பார்த்து சிவன் நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்கும்போது எனக்கான பிராயசித்தத்துக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறா சந்தியா. அதுக்கு சிவபெருமான் மேதாதிதி ரிஷி நடத்தக்கூடிய யாகத்துல இருக்கக்கூடிய நெருப்புல நீ இறங்கணும், அதுதான் உன்னுடைய பிராயச்சித்தம். அதே மாதிரி நீ இறங்கும் போது உன் மனசுல எந்த ஆடவன், அதாவது எந்த ஆணை நினைக்கிறியோ அவர்தான் உன்னுடைய கர்ம வினைகள் தீரற வரைக்கும் எடுக்கக்கூடிய பிறவிகள் அத்தனையிலையும் உன்னுடைய கணவரா வருவார்னு சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் 2 வரங்கள் சந்தியா கேட்கிறார். 1, மனிதனா பிறந்தவர்கள் குழந்தை பருவம் முடிகிற வரைக்கும் காமனின் ஆதிக்கத்துல மாட்டக்கூடாது. 2வது, இந்த உலகத்திலேயே தன்னை விட மிகவும் புகழ் வாய்ந்த பெண் இன்னொருத்தி இருக்கக்கூடாது. இந்த 2 வரங்களையும் சிவபெருமான் கிட்ட சந்தியா கேட்கும்போது சிவபெருமான் அதை அருள்றார். அதுக்கப்புறம் சந்தியா மேதாதீதி ரிஷி நடத்தின யாகத்துல இருக்கக்கூடிய நெருப்புல இறங்குறா. அப்படி அவ இறங்கும் போது நினைத்த அந்த ஆண் தான் வசிஷ்டர். அப்படி நெருப்புக்குள்ள இறங்கும் போது வசிஷ்டரை நினைச்சதுனாலதான் சந்தியாவுடைய அடுத்தடுத்த பிறவிகள்ல வசிஷ்டரை அவளுடைய கணவரா வந்திருக்காங்க. இது ஒரு கதைனா, இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்கு முருகன் பிறந்த போது 6 குழந்தை வடிவத்துல இருக்கார். இந்த 6 குழந்தை வடிவத்தை பாதுகாக்க கவனிச்சுக்க சப்த ரிஷிகளின் மனைவிகளை சிவபெருமான் அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது அந்த அழைப்பை மறுக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. மனுஸ்மிருதியில அருந்ததியை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது ஒரு பிறவியில அன்றைய காலகட்டத்துல தாழ்ந்த குலமாக கருதப்பட்ட ஒரு குலத்துல அக்ஷமாலா அப்படிங்கிற ஒரு பேரோட அருந்ததி பிறக்கிறார். அதுக்கு பிற்பாடு வசிஷ்டரின் மனைவியாவே அவ மாறுறா. இந்த வகையில பார்க்கும்போது அருந்ததி மற்றும் வசிஷ்டர் இதிகாசத்துல இருக்கக்கூடிய கலப்பு திருமணத்தின் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்காங்க. ஆஸ்ட்ரானமி படி பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்தை த பிக் டிப்பர், த கிரேட் பியர் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதையே இந்தியாவுல சப்தரிஷி மண்டர், சப்தரிஷி அப்படிங்கிற பேரோட நாம அழைக்கிறோம். 1861 இருந்து 1865 வரைக்கும் அமெரிக்காவில அடிமை முறைக்கு எதிராக நடத்தப்பட்ட சிவில் வார்ல அடிமைகள் இந்த வடக்கு திசையில இருக்கக்கூடிய பிக் டிப்பரை பயன்படுத்தி தான் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. இந்த பிக் டிப்பர்ல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்களின் பெயர். 1 மிசோர் நட்சத்திரம், அல்கார். இதோட செல்ல பேரு ஹார்ஸ் அண்ட் ரைடர். மிசோர் நட்சத்திரத்தை நாம வசிஷ்டர்னும், அல்கார்ங்கிற நட்சத்திரத்தை நாம அருந்ததின்னு சொல்றோம். பூமியில இருந்து கிட்டத்தட்ட 83 லைட் இயர்ஸ், 83 ஒளியாண்டு தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மிசோர் நட்சத்திரம். தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அல்கார். இந்த அல்காரும் மிசோரும் பைனரி ஸ்டார்ஸ். பைனரி ஸ்டார்ஸ்னா இப்போ படத்துல காட்டி இருக்கிற மாதிரி தன்னையும் சுத்திக்கிட்டு
தன்னுடைய ஜோடியான இன்னொரு நட்சத்திரத்தையும் சுற்றி வரக்கூடிய நட்சத்திரங்களை பைனரி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து திருமணங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கக்கூடிய சடங்கை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுக்கு மிசோர் மற்றும் அல்கார் 2 நட்சத்திரங்களையும் திருமணத்தின் அடையாளமாக பார்க்கறதுனாலதான். அருந்ததி நட்சத்திரம் பார்க்கக்கூடிய சடங்கிற்கான பொருள் என்னன்னா, எப்படி வசிஷ்டர் மற்றும் அருந்ததி இருவரும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கணவன் மனைவியாக ஒன்றாக வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இந்த திருமண பந்தம் இருக்கணும், இருவரும் கற்பில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த மிசோர் மற்றும் அல்கார் 2 நட்சத்திரங்களும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தன்னையும் சுற்றி கொண்டு தன் ஜோடியான நட்சத்திரத்தையும் சுத்தி வருது. இதே மாதிரி 2 பேரும் இருக்கணுங்கிற கருத்தையும் சொல்றதுக்காகத்தான் இந்த அருந்ததி பார்க்கக்கூடிய சடங்கு நடைபெறுது. இந்த அருந்ததி நட்சத்திரம் பார்க்கக்கூடிய சடங்கு தென்னக திருமணங்கள்ல நிறைய இடங்கள்ல பகல்லையே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் வட மாநிலங்கள்ல இரவு நேரத்துல மணமகன் மற்றும் மணமகள் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியத்துல அருந்ததி நட்சத்திரத்தை வடமீன், ஒரு மீன், சிறுமீன் அப்படின்னு சொல்றாங்க. கற்பில் சிறந்து விளங்கக்கூடிய மகளிர் மற்றும் பெண்கள் இவர்களை குறிப்பிடுறதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகியை இளங்கோவடிகள் தீதிலா வடமீன் திறம் இவள் திறன், அதாவது தீமையற்ற அருந்ததியின் கற்பினை கொண்டவள் இவள்னு கண்ணகியோட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாரு. அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரத்தின் தன்மையை கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வானத்து சாலி ஒரு மீன் தகையாளை அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இன்னொரு இடத்துல வடமீன் கற்பின் பனையுரை மகளிர். இப்படி இளங்கோவடிகள் பெண்கள் கற்பை குறிப்பிட வடமீன், ஒரு மீன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. புறநானூறுல ஒரு பாடல்ல வடமீன் புறவை கற்பின் வடமொழி அறிவைனோ, பெரும்பானாற்று படையில சிறுமீன் புறையின் கற்பின் நறுணுதல்னோ, கலித்தொகையில வடமீன் போல தொழுதேத்த வயங்கிய கற்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐங்குறு நானூறுல அருந்ததி அணைய கற்பின் குரம்பைனோ, திருகடிகத்துல அருந்ததி கற்பினார் தோழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்துல அருந்ததி கற்பினை கொண்டவள் சீதைன்னு குறிப்பிடுறார் கம்பர். வடமீன்னா அருந்ததி, அருந்ததினா வடமீன். LHS = RHS. எனக்கு இந்த அருந்ததிங்கிற வார்த்தை முதல்ல எங்க கேட்டுச்சுன்னா, அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 மொழிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் நற்பர்.